வணக்கம். ஓடிடி படங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று போடலாம் அப்படின்னு பார்த்தாக்க, அதில் முதல்ல என் நினைவுக்கு வர்றவர் டாப் ஸ்டார் பிரசாந்த் சார். பிரசாந்த் சார் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான தடங்களை பதித்தவர் அப்படின்னு தான் சொல்லணும். பதித்து கொண்டிருப்பவர், இன்னும் ஜெயிப்பதற்கு போராடிக்கிட்டே இருக்கிற ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு நடிகர் தான் பிரசாந்த். கிட்டத்தட்ட பராசக்தி, நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் என்னுடைய நண்பர்கள் கிட்ட. பராசக்திங்கிற முதல் படத்திலேயே ஒரு பிக் ஓப்பனிங் அப்படின்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாருக்கு கிடைச்சது. அதே போல பருத்தி வீரன் அப்படிங்கிற ஒரு படத்திலேயே, ஒரு ஃபர்ஸ்ட் படத்திலேயே ஒரு பிக் ஓப்பனிங் அப்படின்னு கார்த்தி சாருக்கு கிடைச்சது. அதுக்கு அடுத்தாப்புல இதே போல வரிசையில பாத்தீங்கன்னாக்க, நடுவுல வைகாசி பிறந்தாச்சு அப்படிங்கிற முதல் படத்திலேயே யாரி அந்த பையன் துருதுருன்னு பிரமாதமா இருக்கானே அப்படின்னு சொல்ல வச்சது பிரசாந்த் அவர்களை. இன்னைக்கு பிரசாந்த் அவர்கள் இந்த வருடத்துல அந்தகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் கொடுத்தாரு. தியாகராஜன் சார் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்தாதூன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தினுடைய ரீமேக் இது. அந்த ஹிந்தி படத்திலிருந்து ரீமேக் பண்ணும்போது அந்த படத்தினுடைய கருவையும் சிதைக்காமல், அதே போல தமிழ் சினிமாவுக்கு தகுந்தபடியும் எடுத்ததுதான் அந்தகன் படத்தினுடைய வெற்றி. நான் திருச்சிக்கு போயிருந்த சமயத்தில் கூட 50 நாட்களை கடந்து திருச்சி பேலஸ் தியேட்டர்ல அந்த படம் ஓடிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல அந்த படம் ஒரு சைலண்டான, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத வெற்றியை கொடுத்த படம் தான். இப்போ அமேசான் பிரைம்ல அந்த படம் வந்திருக்கு. அமேசான் ஓடிடி தளத்துல வந்திருக்கிற அந்தகன் படத்தை இப்ப நிறைய பேர் பார்த்துட்டு என்கிட்ட பேசுற நண்பர்கள் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. பிரசாந்த் பிரமாதமா நடிச்சிருக்காப்பேங்க, கதையும் நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொல்லி. அந்தகன் பார்வையற்றவரா ஒரு பியானோ கலைஞரா பிரசாந்த் தன்னுடைய பாடி லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் பாஸ் மார்க் வாங்கிடுறாரு. அதற்கு பிறகு அவர் பார்வையற்றவரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தொக்கி நிற்கிது. ஆனால் அவர் பார்வையற்றவர் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் கதையோடைய சொல்லப்படுது. அதற்கு காரணம், வெளிநாட்டுக்கு போய் கலை நிகழ்ச்சி நடத்தணும், வெளிநாட்டில் நம்ம இசையை பரப்பணும் அப்படிங்கிற ஒரு தாகம் அவருக்கு உண்டு. இந்த நிலையில கார்த்திக்குடைய மனைவி சிம்ரன் அவர்கள், இதுக்கு இடையில கார்த்திக் கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலையை பிரசாந்த் பார்த்துடுறாரு. ஆனா பார்வையற்றவர் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க இந்த விஷயத்த அவர் பார்த்துடுறாரு. ஒரு கட்டத்துல பார்வை அவருக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயமும் தெரியப்பட, அடுத்தடுத்து நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுமே ஒரு த்ரில்லர் ஜேனரை ரொம்ப அழகா டியூன் பண்ணி பைபாஸ் ரோட்ல சல்லுன்னு போயிட்டு இருக்கிற படமா தான் அந்தகன் இருக்கு. தியாகராஜன் சார் இங்க கதைக்கான மெனக்கடலா இருக்கட்டும், பட்டுக்கோட்டை பிரபாகர் சாருடைய வசனங்களா இருக்கட்டும், எல்லாமே படத்தை நேர்த்தியா கொண்டு போறதுக்கும், ஒரு அழகியலான ஒரு படமாக கொண்டு வந்திருக்கிறதுக்கும் அழகான ஒரு டீம் தான் இந்த படத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். இதற்கு நடுவுல பிரசாந்துக்கு ஏற்படுகிற காதல், பிரசாந்த் ஊர்வசியையும் எஸ் ரவிக்குமாரையும் சந்திக்கிற தருணங்கள், அதற்கு பிறகு அவரையே போட்டு தள்ளுவதற்கு காத்திருக்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்திலிருந்து எப்படி அவர் விடுபடுகிறார் அப்படிங்கிறத எல்லாத்தையும் சுவாரஸ்யம் குறையாம, இம்மி அளவு கூட பிசகாம அழகா கொடுத்துருக்காங்க இந்த படத்தை. அமேசான் பிரைம்ல இந்த படம் வந்திருக்கு. பிரசாந்த் வருகிற ஒவ்வொரு காட்சியிலையும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார். இந்த படத்துக்கான பாடி லாங்குவேஜ் எப்படி விஜயோட நடித்த அந்த படத்துல, கோஸ்ட் படத்துல எப்படி அதுக்கு ஒரு, கோட் படத்துல எப்படி அதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சுட்டு பிரமாதம் பண்ணியிருந்தாரோ, அதே போல இந்த படத்துலையும் ஒரு அட்டகாசமான ஒரு பாடி லாங்குவேஜை, ஒரு பிளைண்டு, ஒரு மியூசிஷியன் எவ்வளவு மென்மையானவனா இருப்பாங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷனுக்கு அழகாக உயிர் கொடுத்திருப்பார், அழகாக ஒளிரச் செய்திருப்பார் பார்வையற்றவராக நடித்தபடி பிரசாந்த். அதே போல கார்த்திக் அவர்களுடைய, கொஞ்ச நேரமே வந்தாலும் கார்த்திக் அவர்களுடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. கார்த்திக் சாரை பார்க்கும்போது நமக்கு டைரக்டர் தியாகராஜனையும் கார்த்திக் சாரையும் நம்ம சேர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. அலைகள் இதில் முதல் படத்திலேயே கார்த்திக் சார் தியாகராஜன் சாரோட சேர்ந்து நடிச்சதையும் இங்கே யோசனைக்கு எனக்கு வந்துச்சு. அதனால தான் அலைகள் இதில் மெமரிஸ் பற்றினி கூட ஒரு வீடியோ நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். அதில் டேவிட் அப்படிங்கிற கதாபாத்திரமாகவே தியாகராஜன் சார் எப்படி அசாத்தியமா அசத்தினாரு அப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிட்டிருப்பேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல்கள், இசை சம்பந்தப்பட்ட படம்ங்கிறதுனால பாடல்களும் ரொம்ப அழகா மெலடியா ரொம்ப பிரமாதமாகவே சந்தோஷ் நாராயணன் கொடுத்திருந்தாரு. ஒரு பக்கம் சந்தோஷ் நாராயணன், இன்னொரு பக்கம் தியாகராஜன் சாருடைய டைரக்ஷன், இன்னொரு பக்கம் பட்டுக்கோட்டை பிரபாகர் சாருடைய வசனங்கள்,
இன்னொரு பக்கம் பிரசாந்தினுடைய நடிப்பு, இது எல்லாமே படத்தை நேர்த்தியாக கொண்டு போயிருக்கு. இந்த த்ரில்லர் படங்கிறதுனால இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை, சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல முடியாமல் இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த த்ரில்லர் படத்தை அப்படியே பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு சுவாரஸ்யத்தை தரும். அந்தகன் படம் இப்போ அமேசானில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது தான் சூப்பரான விஷயம். டாப் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தோடு ஜொலித்து கொண்டிருக்கிற பிரசாந்த் நடித்த அமேசான் ஓடிடியில் வந்திருக்கிற அந்த அந்தகனை அந்தகனை அன்பார வரவேற்போம். படத்தை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இன்னைக்கே இந்த வீக்கெண்டில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அந்தகன் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். வணக்கம்.